இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் ப்ரோமோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண எல்லா விஷயத்துலையுமே ஒர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண 2 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் திம் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா திவாகர் அவர்கள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு சில இடங்களில் நான் ராஜாவாக இருக்க மாட்டேன், இல்லை இந்த டாஸ்க் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியேறி வந்தார். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாருமே திவாகர் அவர்களை சொல்கிறாங்க. அண்ட் இதை தாண்டி ஒரு சில பேர் கனி அவர்களை சொல்கிறாங்க. அதுவுமே பார்வதி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு சொன்னால் கனி மேலே இருக்க வன்மத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் யார் தான் நிஜமாலே இந்த ஒர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அமித் அவர்கள் இருந்த இடமே தெரியல, வியானாவும் அந்த அளவுக்கு பண்ணல, அரோரா அந்த அளவுக்கு பண்ணல. ஸோ இவங்கெல்லாம் இந்த வாரம் இருந்தாங்களானே தெரியல. பட் திரும்பவுமே திவாகர் அவர்களை சொல்லியிருக்காங்க. அவருமே டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணலை தான். பட் அதை தாண்டி நிறைய பேர் வெளியே தெரியல. ஸோ அவங்க பேரெல்லாம் இன்னுமே வெளியே வரல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் ப்ரோமோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண எல்லா விஷயத்துலையுமே ஒர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண 2 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் திம் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா திவாகர் அவர்கள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு சில இடங்களில் நான் ராஜாவாக இருக்க மாட்டேன், இல்லை இந்த டாஸ்க் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியேறி வந்தார். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாருமே திவாகர் அவர்களை சொல்கிறாங்க. அண்ட் இதை தாண்டி ஒரு சில பேர் கனி அவர்களை சொல்கிறாங்க. அதுவுமே பார்வதி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு சொன்னால் கனி மேலே இருக்க வன்மத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் யார் தான் நிஜமாலே இந்த ஒர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அமித் அவர்கள் இருந்த இடமே தெரியல, வியானாவும் அந்த அளவுக்கு பண்ணல, அரோரா அந்த அளவுக்கு பண்ணல. ஸோ இவங்கெல்லாம் இந்த வாரம் இருந்தாங்களானே தெரியல. பட் திரும்பவுமே திவாகர் அவர்களை சொல்லியிருக்காங்க. அவருமே டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணலை தான். பட் அதை தாண்டி நிறைய பேர் வெளியே தெரியல. ஸோ அவங்க பேரெல்லாம் இன்னுமே வெளியே வரல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் ப்ரோமோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண எல்லா விஷயத்துலையுமே ஒர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண 2 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் திம் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா திவாகர் அவர்கள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு சில இடங்களில் நான் ராஜாவாக இருக்க மாட்டேன், இல்லை இந்த டாஸ்க் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியேறி வந்தார். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாருமே திவாகர் அவர்களை சொல்கிறாங்க. அண்ட் இதை தாண்டி ஒரு சில பேர் கனி அவர்களை சொல்கிறாங்க. அதுவுமே பார்வதி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு சொன்னால் கனி மேலே இருக்க வன்மத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் யார் தான் நிஜமாலே இந்த ஒர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க.